ஒரு முனிவரின் சாபம், ஒரு அரசனின் அகம்பாவம், அதன் விளைவாக சக்தி இழந்த தேவர்கள், மூவுலகங்களையே குலுக்கிய ஒரு பெரும் வீழ்ச்சி. அமரத்துவத்தை பெற வேண்டி பகைவர்கள் கூட கைகோர்த்தார்கள். ஒரு கடல் கடையப்பட்டது, ஒரு பிரபஞ்சம் சாட்சியாக நின்றது. இதுவே சமுத்திர மந்தனம். இன்று நாம் காணப்போவது சாதாரண புராண கதை அல்ல. இது சாபம், சூழ்ச்சி, தியாகம், தெய்வீக அவதாரம் மற்றும் அமிர்தத்திற்காக நடந்த பிரபஞ்ச அளவிலான போராட்டத்தின் முழு வரலாறு. வாங்க பார்க்கலாம். ஒளியால் ஜொலிக்கும் தேவலோகம். அரியணையில் அரசனாய் அமர்ந்திருந்தான் தேவர்களின் தலைவர் இந்திரன். அவன் தனது வெண்மையான தெய்வீக யானை ஐராவதத்தின் மீது பெருமிதமாகச் சென்று கொண்டிருந்தான். அகம்பாவம் அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அந்த வேளையில் எதிரே வந்தார். கோபமும் ஞானமும் ஒன்றாக கலந்த மகா முனிவர் துர்வாசர். அவரது கையில் இருந்தது ஒரு தெய்வீக மாலை. அது சாதாரண பூமாலை அல்ல, தெய்வீக ஆற்றல் நிறைந்த பரிசு. முனிவர் அந்த மாலையை ஆசீர்வாதமாக இந்திரனுக்கு அளித்தார். ஆனால் இந்திரன் மரியாதையுடன் ஏற்க வேண்டிய அந்த மாலையை அலட்சியமாக தனது யானையின் தலையில் வைத்தான். ஐராவதம் அதை புரிந்து கொள்ளாமல் தும்பிக்கையால் எடுத்து தரையில் வீசி மிதித்தது. அந்த நொடியில் துர்வாச முனிவரின் முகம் மாற்றம் கண்டது. அவரது கண்களில் கோபத்தின் தீ எரிந்தது. அவர் உரத்த குரலில் சொன்னார், இந்திரா, உன் அகம்பாவம் உன்னை அழிக்கும். மரியாதை இல்லாத மனம் சக்தியை தாங்க முடியாது. நீயும் உன் தேவர்களும் உங்கள் வலிமையையும் செல்வத்தையும் இழந்து பலவீனமடைந்து வீழ்வீர்கள். அந்த வார்த்தைகள் சாபமாக மாறின. அந்த ஒரு நொடி தேவர்களின் அதிர்ஷ்டம் மாறியது. துர்வாசரின் சாபம் வெறும் வார்த்தை இல்லை, அது உடனே செயல்பட்ட ஒரு சக்தி. தேவர்களின் ஒளி மங்கத் தொடங்கியது. அவர்களின் ஆயுதங்கள் பலம் இழந்தன. உடலும் மனமும் பலவீனமடைந்தது. தேவர்களின் தலைவர் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை உயர்த்தினான். ஆனால் அதிலிருந்த அதிரடி சக்தி காணாமல் போயிருந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டனர் அசுரர்கள். அவர்கள் பெரும் படையுடன் தேவலோகத்தை நோக்கி பாய்ந்தனர். போர் வெடித்தது. ஆனால் பலவீனமடைந்த தேவர்கள் அந்த போரில் நிலைத்து நிற்க முடியவில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக தேவர்களின் கோட்டைகள் சரிந்தன. சொர்க்கம் கைப்பற்றப்பட்டது. பூலோகம் அதிர்ந்தது. பாதாளம் அசுரர்களின் கட்டுப்பாட்டில் உறுதியானது. மூவுலகங்களும் அசுரர்களின் ஆட்சிக்குள் சென்றது. தேவர்கள் திகைத்தனர். அவர்கள் தோற்றிருந்தனர். அவர்களின் பெருமை நொறுங்கியிருந்தது. இப்போது அவர்களுக்கு இருந்த ஒரே வழி பிரபஞ்சத்தை காக்கும் பரமாத்மாவை நாடுவது. அவர்கள் அனைவரும் ஒன்றாகச் சென்று தஞ்சமடைந்தனர் மகாவிஷ்ணுவின் திருவடிகளில். அந்த நொடி ஒரு புதிய தீர்வு பிறக்கப் போகிறது. தேவர்கள் தாழ்மையுடன் தலைகுனிந்து நின்றனர். அவர்களின் கண்களில் பயமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது. அப்போது பரமசாந்தத்துடன் சிரித்தார் பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் மகாவிஷ்ணு. அவர் மெதுவாக பேசத் தொடங்கினார். நீங்கள் இழந்த சக்தி சாதாரணமாக திரும்ப வராது. அமரத்துவத்தை தரும் அமிர்தம் தேவை. அது மறைந்திருக்கிறது பார்க்கடலின் ஆழத்தில். தேவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விஷ்ணு தொடர்ந்தார். அந்த அமிர்தத்தை பெற பார்க்கடலை கடைய வேண்டும். அது தேவர்களால் மட்டும் முடியாது. அசுரர்களின் சக்தியும் தேவை. ஒரு நொடி அமைதி நிலவியது. அவர்களுடன் சமாதானம் செய்யுங்கள். கூட்டணியில் சேருங்கள். அமிர்தம் கிடைக்கும் வரை ஒன்றாகச் செயல்படுங்கள். ஆனால் கவலைப்பட வேண்டாம். அமிர்தம் இறுதியில் உங்களுக்கே வந்து சேரும். விஷ்ணுவின் கண்களில் ஒரு தெய்வீக திட்டத்தின் ஒளி தெரிந்தது. தேவர்கள் உடனே அசுரர்களை அணுகினர். அமிர்தம் என்ற வார்த்தை கேட்டவுடன் அசுரர்களின் ஆசை பொங்கி எழுந்தது. அமரத்துவம், அந்த ஒரு சொல் அவர்களை இணைக்கச் செய்தது. இதுவரை பகைவர்களாக இருந்த தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஒரே நோக்கத்திற்காக கைகோர்த்தனர். அந்த நொடி பிரபஞ்ச வரலாற்றிலேயே மிகப்பெரிய முயற்சி தொடங்கியது. பார்க்கடல் காத்திருந்தது. அதன் ஆழத்தில் மறைந்திருந்தது அமிர்தத்தின் ரகசியம். பார்க்கடலை கடைய ஒரு சாதாரண கருவி போதாது. அது பிரபஞ்ச அளவிலான முயற்சி. அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது அளவிட முடியாத உயரம் கொண்ட மந்தார மலை. அந்த மலைதான் மத்து, கடலை கடைக்கும் அச்சு. ஆனால் மலை மட்டும் போதுமா? அதை சுழற்ற ஒரு கயிறு வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டான் நாகங்களின் அரசன் வாசுகி. அவன் தனது நீண்ட பரந்த உடலை மலையைச் சுற்றி கயிறாகச் சுரண்டிக் கொண்டான். இப்போது காட்சி பிரம்மாண்டம்.
ஒரு பக்கம் அசுரர்கள் வாசுகியின் தலைப்பகுதியை பிடித்தனர். மற்றொரு பக்கம் தேவர்கள் அவனது வால் பகுதியை உறுதியாக பற்றினர். இழு, விடு, மாறி மாறி இழுத்தனர். மந்தாரமலை சுழன்றது. அதன் வேகம் கடலை உலுக்கியது. பார்க்கடல் பொங்கி எழுந்தது. அலைகள் விண்ணை எட்டின. வானம் முழுவதும் இடியொலி போல அதிர்ந்தது. பிரபஞ்சமே சுழன்றது போல இருந்தது. அவ்வாறு வரலாற்றில் முதன்முறையாக பார்க்கடல் கடையப்பட்டது. மந்தார மலை சுழன்றது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த மலைக்கு அடியில் ஆதாரம் இல்லை. அது மெதுவாக கடலின் ஆழத்திற்குள் மூழ்கத் தொடங்கியது. தேவர்கள் பதறினர். அசுரர்கள் கலங்கினர். முழு முயற்சியும் தோல்வியாகுமா? அந்த நொடியில் பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் மகாவிஷ்ணு ஒரு தெய்வீக தீர்மானம் எடுத்தார். அவர் தனது அவதாரங்களில் ஒன்றான கூர்ம அவதாரம் எடுத்தார். ஒரு சாதாரண ஆமை அல்ல, மலைக்கும் மேல் பறந்து விரிந்த பிரம்மாண்டமான தெய்வீக ஆமை. அவர் கடலின் அடிக்குள் சென்று மூழ்கிக் கொண்டிருந்த மந்தார மலையை தன் வலிமையான முதுகில் தாங்கிக் கொண்டார். இப்போது மலை உறுதியாக நின்றது. அதற்கு அடித்தளம் கிடைத்தது. மேலே தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இழுத்தனர். கீழே விஷ்ணு மௌனமாக தாங்கினார். அந்த தருணத்தில் பிரபஞ்சமே அவரின் முதுகில் சுழன்றது போலிருந்தது. ஒரு அவதாரம், ஒரு தாங்கும் சக்தி, ஒரு தெய்வீக ஆதாரம். இப்படியே பார்க்கடல் கடைதல் தொடர்ந்தது. பார்க்கடல் கடைதல் வேகம் எடுத்தது. மந்தார மலை சுழன்றது. வாசுகி இரு பக்கமும் இழுக்கப்பட்டான். அந்த கடுமையான அழுத்தத்தால் நாகராஜா வாசுகி தாங்க முடியாத வலியில் துடித்தான். அவன் வாயிலிருந்து பீறிட்டு வெளிவந்தது ஒரு கொடிய விஷம். அது சாதாரண விஷம் அல்ல, ஆலகால விஷம். அந்த விஷத்தின் புகை வானத்தை மூடியது. அதன் வெப்பம் உலகங்களை எரிக்கத் தொடங்கியது. காற்றே நச்சாக மாறியது. தேவர்கள் பதற்றத்தில் திகைத்தனர். அசுரர்கள் கூட அஞ்சினர். இப்போது உலகமே அழிந்துவிடுமா? அந்த ஆபத்தான தருணத்தில் கைலாசத்தின் அமைதியை உடைத்து தோன்றினார் மகாதேவன் சிவபெருமான். அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த கொடிய விஷத்தை தன் கரங்களில் ஏந்தி உலகத்தை காப்பாற்றும் பொருட்டு அதை முழுவதும் விழுங்கினார். தேவர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். ஆனால் விஷம் அவரது உடலுக்குள் சென்றால் பிரபஞ்சமே அதிர்ந்துவிடும். அந்த நேரத்தில் அவரது சக்தி வடிவமான பார்வதி தேவி விரைவாக வந்து சிவபெருமானின் கழுத்தை பற்றி கொண்டாள். விஷம் கீழே இறங்கவில்லை, அது கழுத்திலேயே நின்றது. அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது. அந்த நாள் முதல் அவர் அழைக்கப்பட்டார் நீலகண்டன். ஒரு விஷத்தை அருந்திய தியாகம், ஒரு உலகத்தை காத்த கருணை. ஆலகால விஷத்தின் ஆபத்து தடுக்கப்பட்ட பிறகு பார்க்கடல் மீண்டும் கடையப்பட்டது. மந்தாரமலை சுழன்றது. வாசுகி இழுக்கப்பட்டான். அலைகள் விண்ணை எட்டின. அப்பொழுது கடலின் ஆழத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்று அற்புதங்கள் வெளிவரத் தொடங்கின. முதலில் தோன்றியது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் தெய்வீக பசு காமதேனு. அடுத்து வெளிவந்தது பிரம்மாண்டமான வெண்மையான யானை ஐராவதம். அதை இந்திரன் மீண்டும் பெற்றான். பின் தோன்றியது வானில் பறக்கும் அதிசய குதிரை உச்சை சிரவச. அதன் பின்னர் எதை வேண்டுமானாலும் அருளும் தெய்வீக மரம் கல்பவிருட்சம் வெளிப்பட்டது. தேவர்கள் வியப்பில் நின்றனர். அசுரர்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். ஆனால் அனைத்தையும் மிஞ்சிய ஒரு தருணம் இன்னும் வந்து கொண்டிருந்தது. கடல் திடீரென ஒளியால் நிரம்பியது. தங்க நிற அலைகள் மெதுவாக பிரிந்தன. அதன் நடுவில் ஒளியில் ஒளிந்த ஒரு தெய்வீக உருவம் தோன்றியது. அவள் செல்வத்தின் ஆதிபதியான லட்சுமி. அவளின் வருகையால் பிரபஞ்சமே அமைதியான மகிழ்ச்சியில் மூழ்கியது. தேவர்களும் அசுரர்களும் அவளை நோக்கி நின்றனர். ஆனால் லட்சுமி தேவி தன் பார்வையை ஒரே ஒருவரிடம் நிலைநிறுத்தினாள். பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் மகாவிஷ்ணு. அவள் அவரையே தன் துணையாக தேர்ந்தெடுத்தாள். அந்த தருணம் செல்வமும் பாதுகாப்பும் ஒன்றான நிமிடம். பார்க்கடல் இன்னும் தன் இறுதி ரகசியத்தை வெளிக்கொடுக்க தயாராக இருந்தது. அனைவரும் காத்திருந்த ஒரே விஷயம் அமிர்தம். அந்த நேரத்தில் கடலின் ஆழத்திலிருந்து மெதுவாக மேலெழுந்தார் தேவர்களின் தெய்வீக வைத்தியர் தன்வந்திரி. அவரது கையில் ஒளிர்ந்தது ஒரு பொற்கலசம். அதன் உள்ளே இருந்தது அமரத்துவத்தை தரும் அமிர்தம். அதை கண்டவுடன் அசுரர்கள் பொறுமையை இழந்தனர். அவர்கள் உடனே ஓடி வந்து அமிர்த கலசத்தை பறித்தனர். இது எங்களுக்கே என்று அவர்கள் கூச்சலிட்டனர்.
தேவர்கள் அதிர்ச்சியில் நின்றனர். இத்தனை முயற்சியும் வீணாகுமா? அந்த நொடியில் பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் மகாவிஷ்ணு ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை செயல்படுத்தினார். அவர் ஒரு அபூர்வ அழகுடைய பெண்ணாக மோகினி என்ற வடிவத்தை எடுத்தார். மோகினியின் அழகைக் கண்ட அசுரர்கள் அவரை முழுமையாக நம்பினர். மோகினி மெதுவாகச் சொன்னாள், நான் அமிர்தத்தை சமமாக பகிர்ந்து தருகிறேன். அனைவரும் அமைதியாக இருங்கள். அசுரர்கள் ஒரு பக்கம் அமர்ந்தனர். தேவர்கள் மற்றொரு பக்கம் அமர்ந்தனர். மோகினி கலசத்தை எடுத்தாள். ஒவ்வொருவரிடமும் சென்றாள். ஆனால் அவள் அமிர்தத்தை வழங்கியது தேவர்களுக்கு மட்டும். அசுரர்கள் உணர்ந்தபோது அமிர்தம் ஏற்கனவே தேவர்களின் உடலுக்குள் சென்றுவிட்டது. அது ஒரு போரின் வெற்றி அல்ல, ஒரு தந்திரத்தின் வெற்றி. மோகினி அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தாள். அசுரர்கள் இன்னும் ஏமாற்றத்தை உணராமல் காத்திருந்தனர். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு புத்திசாலி அசுரன் இருந்தான். அவன் பெயர் சுவர்பானு. அவன் ஒரு தந்திரம் செய்தான். தேவர் போலவே வேடமிட்டு அமைதியாக தேவர்களின் வரிசையில் சென்று அமர்ந்தான். மோகினி அமிர்தத்தை வழங்கும்போது அவனுக்கும் ஒரு துளி கிடைத்தது. அந்த அமிர்தம் அவன் உதட்டை தொட்ட நொடியில் அவன் அமரத்துவத்தை அடைந்தான். ஆனால் அந்த மோசடியை கவனித்தவர்கள் இருவர், சூரியன், சந்திரன். அவர்கள் உடனே மோகினியிடம் அதை தெரிவித்தனர். அந்த நொடியில் மோகினியின் வடிவம் மறைந்தது. தன் இயல்பான தெய்வீக ரூபத்தில் தோன்றினார் மகாவிஷ்ணு. கோபம் அவரது கண்களில் எரிந்தது. ஒரே நொடியில் அவர் தனது சக்கராயுதமான சுதர்சன சக்கரத்தை வீசினார். அது மின்னல் வேகத்தில் பாய்ந்து சுவர்பானுவின் தலையை வெட்டியது. தலை மற்றும் உடல் பிரிந்தன. ஆனால் அவன் ஏற்கனவே அமிர்தத்தை அருந்தியிருந்தான். அவன் சாகவில்லை. அவனது தலைப்பகுதி ராகு என்று அழைக்கப்பட்டது. உடல் பகுதி கேது என்று அழைக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் பின்னர் நவகிரகங்களில் இடம்பெற்றனர். சூரியனையும் சந்திரனையும் விழுங்க முயலும் கிரகணத்தின் காரணமாக மாறினர். பின்பு அமிர்தம் தேவர்களின் உடலுக்குள் சென்ற அந்த நொடியில் அவர்களின் ஒளி மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கியது. பலவீனமாக இருந்த தேவர்கள் மீண்டும் தங்கள் முழு சக்தியையும் பெற்றனர். அவர்களின் ஆயுதங்கள் ஒளிர்ந்தன. அவர்களின் உடல் தெய்வீக ஆற்றலால் நிரம்பியது. தேவர்களின் தலைவர் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை உயர்த்தினார். இப்போது அது மின்னலின் வேகத்தில் அதிர்ந்தது. புதிய உற்சாகத்துடன் தேவர்கள் அசுரர்களை எதிர்த்து போரிட்டனர். அசுரர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் எதிர்பார்த்த அமரத்துவம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தேவர்கள் இனி பலவீனமாக இல்லை, போர் நீண்டதாக இல்லை. அமிர்தத்தின் சக்தியால் வலிமை பெற்ற தேவர்கள் அசுரர்களை தோற்கடித்தனர். மூவுலகங்களும் மீண்டும் சமநிலையை அடைந்தன. சொர்க்கம் மீண்டும் தேவர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. தேவலோகம் மீட்கப்பட்டது. ஒரு சாபத்தால் தொடங்கிய வீழ்ச்சி ஒரு தெய்வீக திட்டத்தால் முடிந்த வெற்றி. இதுவே சமுத்திர மந்தனத்தின் மகத்தான நிறைவு.